வணக்கம் நண்பர்களே. ஓஹோ எந்தன் பேபி. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ்ஸ், இந்த படத்தில் என்னென்ன விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், மெயினாக அவங்களுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஸோ ஜென் மார்ட்டின் அவருக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்டே வந்து நான் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் அந்த படத்தில் இருக்கிற மியூசிக்ஸ் அந்த பாட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். சரிங்க, படத்தோட கதைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலோடைய தம்பி தான் நடிச்சிருக்காரு, ருத்ரா. ஸோ ருத்ரா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். மெயினாக என்னென்னா சினிமா அப்படிங்கிறது அவர் மைண்ட் செட்டில் ஊறி போனது. அவங்க சித்தப்பா வந்து சினிமா தேட்டரில் மேனேஜராக இருந்தனாலேயே அவருக்கு சினிமா அப்படின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆனதுனால படத்தை வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. மிஷ்கின் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய ருத்ராக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. விஷ்ணு விஷால் தான் ஒரு ஹீரோவாக சும்மா அந்த படத்துக்காக ஒரு ஹீரோவாக இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம ருத்ரா வந்து இந்த மாதிரி வந்து நான் படம் வந்து டைரக்ட் பண்ணுறேன், என்னோட ஸ்டோரி வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கதையெல்லாம் வந்து சொல்கிறாரு. நிறைய ஸ்டார்ஸோட கதை சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஒரு நல்ல கதையாக வேணும் அப்படிங்கும்போது இவரோட கதையை சொல்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 காதலியை கடந்து தீராத விளையாட்டு பிள்ளையோட படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து இவர் சொல்லுவார். ஆக்சுவலாக அது இவரோட லைஃப்லேயே வந்து நடந்தது தான். எங்கெங்கெல்லாம் பல்பு வாங்கினாரு, எங்கெங்கெல்லாம் வந்து கிளாப்ஸ் வாங்கினாருங்கிற விஷயத்த வந்து விஷ்ணு விஷால்கிட்ட சொல்லும்போது ஸோ அவர் சொல்லுவார் என்னென்னா, விஷ்ணு விஷால் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, நீங்கள் இதை இங்கே பண்ணிடுங்க, ஆனால் இதில் ஒரு சில விஷயத்த வந்து அவர் சொல்லுவார், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ருத்ராவுக்கு வந்து கடைசியாக அந்த காதல் வந்து அவர் கை கூடிச்சா இல்லையா, அந்த 3 பெண்களை கடந்து வந்த அவருக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சுது அப்படின்னு இந்த படத்தில் நித்தின்னு ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே அவங்களுடைய அந்த லிப் மூமெண்ட் தான் கொஞ்சம் சிங்காக இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சூப்பர்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்லா வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசியில் அவருடைய காதல் என்னாச்சு அப்படிங்கிறதான் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கொஞ்சம் நல்லாவே தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், பட் அந்த ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதையை வந்து விஷ்ணு விஷால்கிட்ட சொல்லும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக இருப்பார், அவர்கிட்ட சொல்லும்போது தான் வந்து இந்த மாதிரி வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக்கு அவரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து ஓப்பன்ஸ் அப் ஆகும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா போகும். இவர் கூட ஃப்ரெண்டாக வரக்கூடிய நிர்மல் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, பட் நிறைய இடத்துல காமெடிங்க பேரில் வந்து காண்டாக்கிட்டாருன்னு சொல்லணும். பட் அவ்வளோ பெருசாக இல்லை, என்னை கேட்டால் அப்படி ஒரு காமெடி தேவையா அப்படின்னு தெரியல. ஸோ அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா கிருஷ்ணா அந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது என்னன்னா இது வந்து இந்த யூத்துகளுக்கு அந்த நீக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணை தாண்டி வருவாயா, ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸை வச்சு எடுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல தான் தெரியுது. பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு விஷுவலாக நான் பார்க்கும்போது ஆனால் மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு விஷுவல் வைஸாக வந்து கொஞ்சம் சூப்பராக தாங்க பண்ணியிருக்காங்க, அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்க 2 பேர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்து போகும். இவரை பற்றின ஒரு கான்வர்சேஷன் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அவங்க உட்காந்துருக்க அந்த பிளேஸாக இருக்கட்டும், கன்வே பண்ணும்போது ஒரு சில காட்சிகள்லாம் பின்னாடி காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து நல்லா மைன்யூட்டாக வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. என்னடா இது ஒரு லாஜிக்கே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் இந்த சீன்ஸை பார்க்கும்போது அவ்வளோ லாஜிக்காக ஒவ்வொரு சீன்ஸ்லையும் ப்ரெசன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது இந்த படத்தில். ரெண்டாவது மேக்கிங் வைஸும் சரி, கலர்ஃபுல்லும் சரி, விஷுவலும் சரி, இந்த படம் நல்லா எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. அது நம்ம சத்தியமாக இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் என்னென்னா இந்த படத்தில் ருத்ராவோட நடிப்பு வந்து அவ்வளோ பெரிய கை தேர்ந்த நடிப்பு இல்லை, பட் ஒரு முதல் படம் அப்படிங்கிறனால இனி போக போக அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே யாரும் பெரிய ஆளாயிர முடியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ட்ராக்ல போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு கொஞ்சம் சீன்ஸ்லேயே இந்த படம் வந்து முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் வேற ட்ராக்ல கொண்டு போய் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் ஆகும்போதெல்லாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷட்டிலாகவும் ஒரு என்கேஜிங்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேப்பா ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிகாஸ் என்னன்னா
உள்ளுக்குள்ளே வச்சிருக்க சின்ன 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 ஃபன் எலமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டம் ஒரு 90s நம்ம போய் இந்த படம் பார்க்கணுன்னா சத்தியமாக கனெக்ட் ஆகாது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2Kக்கு போயிட்டு இப்போ லவ் பண்ணுற பசங்கள்லாம் போயிட்டு அப்படி பார்த்தோம்னா டெஃபினட்டாக இந்த படம் கனெக்ட் ஆகுங்க. 200% உங்களுக்கு கனெக்ட் ஆகுச்சு. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே உங்களுக்கு படம் முடிஞ்ச ஃபீல் கொடுத்துரும். செகண்ட் ஹாஃப் பெருசாக இல்லை, கொஞ்சம் கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணிட்டாரு. பட் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுதான் என்னுடைய இது. பட் ஜென் மார்ட்டினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஓஹோ எந்தன் பேபியோட வெஸ்டர்ன் மிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்ன ஒரு பெப்பி மியூசிக்கோட ஒரு பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் லைக் அ வாவ் சூப்பர் அப்படின்னு கிடையாது. அதுக்காக என்னடா மொக்க படம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜெனூனா ஹானஸ்டாக ஒரு மரண ஹானஸ்டாக இந்த படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா வந்து ஒரு டைம் வாட்சபிளுக்கு ஆனால் ஒரு மூவி தான் நான் வந்து சொல்லுவேன். இதை பார்த்துட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு நான் சொன்ன கதை காலத்தை வச்சு இதுதான் ஒரு டைரக்டராகணும்னு துடிக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னோட காதலை பற்றி வந்து ஒரு ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுதான் வந்து கதைக்களம். மற்றபடிக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமெடி வந்து அந்த நிர்மலா வந்து வேஸ்ட், அந்த ஸ்டாண்டப் காமெடி அந்த போட்டு ஒன்று சத்தியமாக வேஸ்ட். எனக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு நல்ல ஆளே போட்டிருக்கலாம். எனக்கு அதுதான் ரொம்ப கன்வீனியன்ட்டே இல்லாமல் போச்சு அந்த விஷயமெல்லாம் வந்து பார்க்கும்போது. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு டைமாவது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். 2K கிட்ஸுக்கு நான் சொல்கிறது ஒரு டைமாவது நீங்கள் பார்க்கலாம். டெஃபினட்டாக அதாவது காதல் படம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே தான் ரிப்பீட்டேட்டிவாக சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து 90ஸ்க்கோ 80ஸ்க்கான படமெல்லாம் வந்து கிடையாது. ஒன்லி ஃபார் யூத் லவ்விங், யாரெல்லாம் காதலிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல படம் தான். தேங்க்யூ.